இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் இப்போ நடந்து கொண்டிருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே வேற லெவலில் ஸ்டார்டிங் நல்லாவே இருக்குது. அவர் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுப்பேன் அப்படின்னு இருந்தார் சட்டத்தை. அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கான சட்டத்தை வந்து அவர் வந்து முன்னெடுத்து காவல்துறைங்கள்லாம் ஸ்ட்ரிக் பண்ணிட்டு வராரு. நெக்ஸ்ட்டு அவரோட செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கு. அவர் ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க, நம்ம எதிர்பார்த்ததை எல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டோம், நம்ம ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னையோட மறந்துடுங்க. எந்த முதலமைச்சருங்க இந்த வரையும் சொல்லியிருக்காங்க? அம்மையார் ஜெயலலிதா நைட்டு தூங்கும் போது அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கு நாளைக்கு நம்மளுக்கு எம்எல்ஏ சீட் இருக்குமா இல்லையான்னு பயத்தோடு தூங்கிருக்காங்க. அந்த தூக்கத்தை இன்னைக்கு வந்து தளபதி விஜய் வந்து கொண்டு வந்திருக்காரு. இது ஸ்டார்டிங்ன்றனால இப்படி இருக்குன்னு நிறைய பேர் பேசுறாங்க. எங்களுக்கு அவரு இருக்க வரையும் இந்த மாதிரி தான் செயல்பாடு இருக்கணும்ன்றத எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அவருக்கு பெருமையா பேசுற நாங்க சமூக ஆர்வலரா நாளைக்கு விமர்சிச்சு கூட பேசுவோம். சப்போஸ் நல்லது நடக்கலன்னா கண்டிப்பா நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்ப வந்திருக்க எம்எல்ஏஸ்க்கு எந்த ஊழலும் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் எதனா ஒன்று இப்போ நிறைய சட்டங்களை கொண்டு வராங்க, இதை மூடணும் அதை மூடணும்ட்டு. அது எதுவுமே இவங்க உரிமையாளராகவும் இருக்க போறது இல்லை. அதனால எல்லாத்தையும் தைரியமா முன்னெடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பொன்னேரியில கரெக்டா பழைய பஸ் ஸ்டாண்ட்லயும் அங்க ஓல்டு பெட்ரோல் பங்காண்டையும் ரோட்லயே ஒயின் ஷாப் இருக்கு. கண்டிப்பா இந்த 765 கடை ஏதோ சொன்னாங்க, அதுல இந்த கடையை இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லைன்னா அதுக்கான வீடியோ போடுவோம். அது தளபதி விஜய் அவருக்கு போகிற வரையும் கண்டிப்பா ஷேர் பண்ணி வீடியோவை நாங்கள் போடுவோம். தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த ஒயின் ஷாப்பையும் மூடுங்க. மக்களுக்கு ரொம்ப இடையூறுலாம் இருக்கு ரோட்ல. நீங்க ஒயின் ஷாப்பை ஒரேடியா எடுக்க நாங்கள் சொல்லலை, ஏன்னா ஒதுக்கு போறமா போட்டுங்க. பஜார்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள போய் அது ஒன்றையும் வியாபாரம் ஆகாத கடை கிடையாது, எங்க போட்டாலும் வியாபாரம் ஆகும். தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க, எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ரவுடிசத்துக்கு திருச்சியில் ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்பியோ ஏதோ பேசியிருந்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பொன்னேரி ஆவடி கண்ட்ரோல்லையும் கூப்பிட்டு வச்சு பேசி மிரட்டி கஞ்சா ரவுடிசத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா